ஹே காய்ஸ், இட்ஸ் மீ PYR கதிர். பம்பர கண்ணாலே, பூ, நண்பன் இந்த மாதிரி ஹிட்டான படங்களை கொடுத்து நம்ம எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்ண ஒரு ஆக்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீகாந்த் தான். ஸோ இவர் வந்து விஜய், அஜித், அப்புறம் ரஜினி, கமல், சிவகார்த்தி இவங்கள மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டர் கிடையாது. ஸோ இவர் வந்து ஒரு அண்டர்ரேட்டான ஒரு ஆக்டர் தான். டேலண்ட் இருக்கு. ஸோ டேலண்ட் இருந்தாலுமே இவருக்கான ஒரு ஃப்ரேம் வந்து இது வரைக்குமே அவர் வந்து உருவாக்கிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரசாந்த சொல்லணும் தான் அவருக்கான டேலண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு ஃப்ரேமை வந்து உருவாக்கலை. எப்படி வந்து பிரபுதேவா வந்து ஆக்டிங்கில் அவருக்கு ஃப்ரேமை வந்து உருவாக்கலைனாலும் பட் டான்ஸிங் மூலயமா அவருக்கான ஃப்ரேமை வந்து உருவாக்கிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்ஸர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பிரபுதேவா வந்து சொல்லலாம். அண்ட் லாரன்ஸ் மாஸ்டரையுமே சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆக்டிங் மூலயமா வந்து அவங்களுடைய டேலண்டை காமிச்சு அவங்களுக்கான ஃப்ரேமை உருவாக்கலைனாலும் பட் டான்ஸிங் மூலயமா அவங்களுக்கான ஃப்ரேம் வந்து உருவாக்கலாம். ஆனால் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து அவர் வந்து டேலண்ட் இருந்தாலுமே அவருக்கான ஃப்ரேம் வந்து ஒரு அண்டர்ரேட் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவர் வந்து நல்லா தான் நடிச்சிட்டு இருப்பார். ஒரு 4 படம் 3 படம் நடிப்பார். நல்லா நடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்டர்டைன் பண்ணிட்டு அவர் பாட்டில் இருக்கிறாங்க தெரியாமல் தான் இருந்துட்டு போயிடுவார். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, ஸோ பர்சனல் வாழ்க்கையிலுமே அப்படி தான் இருந்திருக்காரு. ஆனால் லாஸ்ட் மே மந்த் அன்னைக்கு ஒரு நைட் திடீர்னு அவர் மேலே வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. ஸோ அது என்ன கேஸுனா போதைப் பொருள் கடத்திட்டாரு அப்படின்ட்டு ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகுது. இந்த கேஸ் பார்த்தவொடனே தமிழ்நாடு முழுக்க வந்து ஆக்டர் ஸ்ரீகாந்த் தான் வந்து போதைப்பொருள் கடத்தினாரு, இவர் மேலே வந்து போதைப்பொருள் கடத்துறதுக்கான ஒரு கேஸ் இப்போ ஃபைல் ஆயிருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக கூட இருந்துச்சு. இவர் கைதான அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்டர் கிருஷ்ணா, அதாவது வந்து கழுகு படம் மாரி 2, கழுகு 2, ஸோ இந்த படத்துலலாம் நடித்த கிருஷ்ணாவுமே வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறாரு. இவங்களையுமே 2 பேருமே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அக்டோபர் 28 ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து இடி வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து ஆஜராகவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா ஆக்டர் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் எப்படி இந்த போதைப்பொருள் சம்பந்தமான இந்த கேஸில் வந்து மாட்டினாங்க, இவங்க உண்மையிலே கடத்தினாங்களா, கிட்டத்தட்ட வந்து 20 பேர் வந்து இந்த கேஸில் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த 20 பேரில் வந்து இந்த 20 பேரில் ஆக்டர் இவங்க 2 பேரும் அண்ட் ஏடிஎம்கே சேர்ந்த ஒரு ஆள், அதுக்கப்புறம் ரவுடி ஒருத்தவங்க. ஸோ இப்படிலாமே வந்திருக்காங்க. ஒரு ரவுடி ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்களுக்கும் ஆக்டர்ஸுக்கும் என்ன சம்மந்தம், இவங்க எப்படி வந்து இந்த கேஸுக்குள்ளே இன்வால்வ் ஆகினாங்க, எப்படி மாட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் என் மூலியமாக நீங்கள் 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த கேஸு ஸ்டார்ட் ஆனிச்சு, இந்த கேஸை எப்படி போலீஸ் நடத்துனாங்க, இந்த கேஸில் எப்படி ஆக்டர்ஸ் 2 பேரும் இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். போன மே மந்த் அப்போ வந்து நுங்கப்பாக்கம் ப்ரைவேட் பாரில் வந்து ஒரு 2 கேங்குக்குள்ளேயும் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ இது வந்து ஒரு கேங் வாராக தான் இந்த கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 கேங்குக்குள்ளேயுமே 2 தரப்பினருக்கு இடையே வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஸோ இந்த கேங் வாரில் கிட்டத்தட்ட 4 பேரை வந்து நுங்கப்பாக்கம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அது யார் பார்த்தோம்னா அஜய் வாண்டையார் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் ஏடிஎம்கே சேர்ந்த பிரசாந்த், அப்புறம் சுனாமி சேதுபதி, அதுக்கப்புறமா நாகேந்திர சேதுபதி. ஸோ இந்த 4 பேரையுமே நுங்கப்பாக்கம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த போலீஸ் இவங்க 4 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுறப்ப இது வந்து ஒரு கேங் வாரி, ஒரு சண்டை கேஸாக தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ விசாரணை பண்ணுறாங்க. ஏன் வந்து சண்டை போட்டாங்க, எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஏடிஎம்கே சேர்ந்த ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தவருக்கும் இந்த சுனாமி சேதுபதி இந்த ரவுடி, ஸோ அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இது வந்து ஒரு சண்டை கேஸாக தான் இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப தான் தெரியுது இவங்க எல்லாருமே வந்து போதைப்பொருள் கடத்துதல் குரூப்புக்குள்ளே ஒரு தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதை பற்றி இன்னும் விசாரணை இவங்க நுங்கப்பாக்கம் போலீஸ் வந்து விசாரணை பண்ணதுக்கப்புறமா தான் கிட்டத்தட்ட இன்னும் 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா சேலத்தை சேர்ந்த பிரதீப் குமார், அதுக்கப்புறமா மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஜான் அப்படிங்கிற ஒருத்தரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இவங்க எல்லாருமே வந்து போதைப்பொருளில் வந்து ஸ்மக்லிங் பண்ணுற ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி ஒரு இன்டர்நெட்டே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு 2 கேங்குக்குள்ளேயுமே நடக்கிற ஒரு சண்டை இல்லாமல் இது வந்து போதைப்பொருளை கடத்துறதுக்கு ஒரு இன்டர்நெட்டே வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்க வந்து எப்படின்னா வந்து பணத்தை வந்து கேஷ் ஆன் டெலிவரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ கையில் கொடுத்து வாங்குறது எல்லாமே வந்து ஜிபே, பேடிஎம், அப்புறம் யூபிஐ, இது மாதிரி இன்டர்நெட்டு மணியை வச்சு தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க, பரிமாற்றம் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு குரூப்புக்குள்ளே இந்த பிரச்சனை வந்து நடக்கலை.
இங்கே இப்போ வந்து நுங்கம்பாக்கத்தில் உருவாகிற ஒரு இந்த போதைப் பொருள் சேலத்தில் உள்ளவங்க வாங்குறாங்க, அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க வாங்குறாங்க, அப்புறம் இங்கே, அப்புறம் அங்கன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நெட்டே வந்து இவங்க வந்து உருவாக்கி இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த 4 பேர் ப்ளஸ் இந்த 2 பேர் 6 பேரை வந்து விசாரிக்கிறப்ப தான் இவங்களுக்கு பற்றி தெரியுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியுதுன்னா ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஸோ இதுக்கு போலீஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஒரு ஆக்டர் எப்படி வந்து இந்த போதைப் பொருளை வந்து வாங்குவாங்க? ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த மே மந்த்து அதை 2024-25 ஸ்டார்டிங்லாம் வந்து இது நடிகைங்க எல்லாமே வந்து போதைப் பொருள் எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே வந்து சில நியூஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஆக்டருமே வந்து இது மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நிறைய இதெல்லாமே வந்துச்சு. ஸோ இப்போது ஸ்ரீகாந்த் வந்து மாட்டுறாரு. ஸ்ரீகாந்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறப்ப ஸ்ரீகாந்த் என்ன பண்ணனா போதைப் பொருளை கடத்தலை, இன்னொரு இடத்துல அவங்க விற்கிற இடத்துல இவர் வாங்கி யூஸ் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஒரு மாதிரி ஒரு இன்டர்நெட்டை வந்து வச்சுருந்துருக்காரு. இது வந்து ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி தான். ஸ்பைடர் வெப் எப்படி இருக்குன்னா அங்கே எங்கேயும் போயிட்டு கடைசியாக வந்து எங்கெங்கேயும் போயிட்டு கடைசியாக ஒரு மெயின் பாயிண்டில் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு இதே வந்து ஒரு இன்டர்நெட்டே ஒரு இந்த ஸ்மக்லிங் பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய இன்டர்நெட்டாக வந்து உருவாக்கி இருந்திருக்காங்க. ஸ்ரீகாந்த் வந்து கேஸில் மாட்டினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கழுகு படம், அதுக்கப்புறமா வந்து மாரி 2ல வந்து தனுஷோடைய ஃப்ரெண்டாக கூட நடிச்சிருப்பார். ஸோ அவர் பேர் தான் வந்து கிருஷ்ணா. ஸோ இவருமே வந்து இந்த கேஸில் வந்து உண்டு அப்படின்னு வந்து தெரிய வருது. என்ன பண்ணியிருக்காருன்னா இவருமே வந்து உண்மையிலே வந்து போதைப் பொருளை வந்து வாங்கியிருந்திருக்காரு. மாரி 2ல பார்த்தோம்னா அந்த அவரோட கேரக்டரே வந்து ஸ்மக்லிங் பண்ணுறது தான் அவரோட கேரக்டராகவே இருக்கும். ஸோ அவர் போதைப் பொருளுக்கு ரொம்ப அடிமையாகி அவர் ஸ்மக்லிங் யாருக்குமே தெரியாமல் ஸ்மக்லிங் பண்ணுறது தான் அவரோட கேரக்டர். ஸோ ரீலில் காமிச்சதை இவர் ரியல் லைஃப்பில் காமிச்சிருக்காரு. ஸோ எந்தெந்த விஷயத்த காமிக்குன்னு தெரியாமல் அவரோட உண்மையான கேரக்டரே நம்ம ரீலில் பார்த்துருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் அது வந்து உண்மையான இதில் வந்து வாழ்க்கையிலுமே வந்து காமிச்சிருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பேர் வந்து இந்த கேஸில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. 20 பேருமே வந்து கைது பண்ணிட்டாங்க. அண்ட் ஆக்டர் ஸ்ரீகாந்த் அப்புறம் வந்து கிருஷ்ணா 2 பேருக்குமே வந்து ஜாமீன் வந்து வழங்கினாங்க. ஸோ இந்த நேரத்தில் இடி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இன்னைக்கு, அதாவது அக்டோபர் 28 அன்னைக்கு இடி வந்து ஸ்ரீகாந்தை ஆஜராகணும் அப்படின்ட்டு முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. நீங்கள் அக்டோபர் 28 என்ன வேலை இருந்தாலும் சரி நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஸ்ரீகாந்த் என்ன பண்ணிக்கன்னா என்னால் வந்து இன்னைக்கு, அதாவது அக்டோபர் 28 இன்னைக்கு வந்து என்னால் ஆஜராக முடியாது, எனக்கு பதில் நான் வேறு நாளில் வந்து ஆஜராகிட்டுங்க, நான் ஆஜராகிறேன், டேட்டை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஆஜராகவே இல்லை. நாளைக்கு அக்டோபர் 29 கிருஷ்ணா வந்து ஆஜராகணும்னு சொல்கிற நேரத்தில் இங்கே நிறைய பேர்கிட்ட என்ன கேள்வி இருக்குன்னா ஸ்ரீகாந்த் ஆஜராகணும், இந்த டேட்டில் ஆஜராகணும், ஆனால் ஆஜராகலை. அப்போது நாளைக்கு ஆஜராகிற கிருஷ்ணாவும் ஆஜராவாரா? இல்லை வந்து முதல்ல ஸ்ரீகாந்த் ஆஜராகுங்க, அவர் தானே ஃபஸ்ட்டு கேஸில் மாட்டினார், அவரை முதல்ல விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன ஆஜராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு பல கேள்விகள் எல்லாமே வந்து கேட்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவோட எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்டர் ஸ்ரீகாந்த் வந்து ஆஜராகலை. ஸோ இடி சொன்ன மாதிரி அக்டோபர் 28 அன்னைக்கு இன்றைக்கி வந்து ஆஜராகிருக்கும், இன்றைக்கி வந்து ஆஜராகலை. ஸோ நாளைக்கு ஆக்டர் கிருஷ்ணா வந்து இடி சொன்ன மாதிரி ஆஜராவாரா, இல்லை வந்து ஆஜராகாமல் ஆக்டர் ஸ்ரீகாந்த் மாதிரி ஆஜராகாமல் அவரை முதல்ல ஆஜராக சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் ஆஜராகுவேன் அப்படின்னு சொல்லுவாரா அப்படிங்கிற என்ன நடக்கும், இந்த ஒருவேளை அவர் வந்து ஆஜர் ஆகிட்டார்னா என்ன நடக்கும் அப்படின்னாமே உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.